வேளைகளில் நாம் வெளிப்படையாக காணும் சில எளிய காரியங்கள், சில பேச்சுகள் உள்ளே ஆழ்ந்த அர்த்தம் கொண்டவைகளாக இருக்கும். இன்றைய நாளிலும் கூட நாம் அனுதினம் காணும் விளக்கு தண்டு, மேஜை, தூபபீடம் ஆகியவை ஒரு விசேஷித்த இடத்தில் வைக்கப்படும் போது எப்படி ஆழ்ந்த அர்த்தம் கொடுக்கிறது என்று இன்று காணப்போகிறோம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த நாட்களிலே நாம் வேத புத்தகத்தில் உள்ள 2வது புத்தகமாகிய யாத்ராம புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 40 வரை உள்ள வசனங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் கட்டளையிட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் 3 வழிபாட்டு பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று பொன் விளக்கு தண்டு, 2வதாக சமூகத்து அப்ப மேஜை, 3வதாக தூபபீடம். பரிசுத்த ஸ்தலத்தின் உட்பகுதி என்பது வழிபாடு செய்யும் இடமாகும். இதில் உள்ள பொன் விளக்கு தண்டு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தும் மிக சிறந்த அடையாளங்களில் ஒன்றாகும். சமூகத்து அப்ப மேஜை அவரே ஜீவ அப்பம், அதாவது உயிர் தரும் உணவு என்பதை நமக்கு காட்டுகிறது. தூபபீடம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது, அதாவது கர்த்தர் இன்று நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்றும் நாம் அவர் மூலமாகவே பிதாவாகி தேவனிடத்திலே ஜெபிக்கிறோம் என்றும் இது நமக்கு உணர்த்துகிறது. சமூகத்து அப்ப மேஜையின் மேல் 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த அப்பங்கள் எவ்வாறு அடுக்கப்பட்டிருந்தன என்பதை பற்றி பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு அப்பமும் இஸ்ரவேலின் ஒரு கோத்திரத்தை குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இறைவன் அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்கினார் என்பதே இதன் பொருளாகும். யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. கவனித்தீர்களா? சமூகத்து அப்ப மேஜையானது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் கொண்டது. அதாவது அதன் அகலத்தை போல 2 மடங்கு நீளமுடையது. மேலும் அது 1.5 முழ உயரத்தை கொண்டது. இந்த சமூகத்து அப்ப மேஜையானது உடன்படிக்கை பெட்டியின் அதே உயரத்தை கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். வசனம் 24 பாருங்கள். அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி. அந்த அப்பங்கள் கீழே விழுந்து விடாமல் தடுப்பதற்காக மேஜை சுற்றி ஒரு விளிம்பாக இந்த பொன் திறனை அமைக்கப்பட்டிருந்தது. யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் பயணம் செய்யும் பொழுது இந்த மேஜையை சுமந்து செல்வதற்காக அதன் வளையங்களுக்குள் தடியை செலுத்த வேண்டும் என்று மீண்டும் கூறப்பட்டிருக்கிறது.
இது ஆசாரியர்களின் தோள்களின் மேல் சுமந்து செல்லப்பட்டது. வசனங்கள் 29, 30 பாருங்கள். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். அப்பம் என்பது கிறிஸ்துவின் ஒரு அடையாளமாகும். எனவே இந்த மேஜையும் கிறிஸ்துவின் ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. அது அவரையே சித்தரிக்கிறது. சமூக தப்ப மேஜை பல காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. அது ஜீவன விருத்தி, பராமரிப்பு மற்றும் தேவைகள் சந்திக்கப்படுதலை பற்றி பேசுகிறது. இது ரட்சிப்பின் மேஜையாகும். நம்முடைய கர்த்தர் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களிலே ராஜாவின் குமாரனுடைய கல்யாண விருந்தை பற்றிய ஒரு உவமையை சொன்னார். அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் வர மறுத்தார்கள். இது அந்த நிராகரித்தவர்களை ராஜா தண்டிக்க வழிவகுத்தது. அதை செய்த பிறகு ராஜா ராஜபாதைகளிலும் வழிகளிலும் உள்ளவர்களையும் சேர்க்கும் பொருட்டு எல்லாருக்கும் தன் அழைப்பை அனுப்பினார். அவர்கள் வந்து புசிக்கும்படி கட்டளையிடப்பட்டார்கள். அப்படியே இன்றும் உலகத்திற்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ரட்சிப்பிலே பங்கு பெற வேண்டும் என்பதே அந்த அழைப்பாகும். இது தேவைகள் சந்திக்கப்படும் ஒரு மேஜையாகவும் இருக்கிறது. தேவன் சிருஷ்டிகராக மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் தேவையான எல்லா உணவையும் கொடுக்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரீர பிரகாரமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மேஜையிலே தான் சாப்பிடுகிறீர்கள். ஆனாலும் எத்தனை குறைவான மனிதர்கள் இந்த உண்மையை உணர்ந்து அவருடைய தாராளமான வள்ளல் குணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு உணவு நேரத்திலேயும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் ஒருவரே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மேஜை கர்த்தர் சிலுவையிலே மரிப்பதற்கு சற்று முன்னாக அவராலேயே ஏற்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பந்தியையும் குறிக்கிறது. இது விசுவாசிகளுக்கான ஒரு மேஜையாகும். சமூக தப்ப மேஜை என்பது விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்க்கையை தாங்கி நடத்தும் கிறிஸ்துவை முன்கூட்டியே நிழலாட்டமாக காட்டும் ஒரு அடையாளமாயிருக்கிறது. அந்த மேஜை 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமும் கொண்டதாக இருந்தது. அது சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு பசும் பொன்னால் மூடப்பட்டிருந்தது. எளிதிலே அழியாத இந்த சீத்தி அல்லது கருவேல மரம் அவருடைய மனித தன்மையை குறிக்கிறது. இந்த மரம் பூமியிலே விளைந்த ஒன்றுதான். ஆனால் பூமியின் ரசாயன அழிவு சக்திகளுக்கு அது உட்படவில்லை. அதே போல நம்முடைய கர்த்தரும் பூமியின் தாதுக்களால் உருவாக்கப்பட்டு ஒரு கன்னிகையின் வயிற்றிலே உருவான சரீரத்தை கொண்டிருந்தார். தங்கம் அவருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது. ஆனால் தங்கம் பூமியால் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அது பூமியிலிருந்து தனித்து பிரிக்கப்பட்டதும் தனக்கென ஒரு உள்ளார்ந்த மதிப்பை கொண்டதுமாகும். கிறிஸ்து தம்முடைய தெய்வீக தன்மையில் பூமியை சேர்ந்தவர் அல்ல. அவர் தேவனாய் இருந்தார். அவர் மகிமையிலிருந்து வந்தவர். அந்த மேஜையின் மேலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன. மேஜையும் அப்பமும் உண்டாகவே பேசப்படுகின்றன. இன்று நாம் கூட கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது இதே காரியத்தை தான் செய்கிறோம். நாம் மேஜையை சாப்பிடுகிறதில்லை, ஆனால் மேஜையை அங்குள்ள உணவோடு தொடர்பு படுத்துகிறோம். இந்த ஆகுபெயர் வழக்கு, அதாவது ஒரு பொருளின் பெயரை அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு பயன்படுத்துவது, வேதத்திலே பொதுவாக காணப்படும் ஒன்றாகவே இருக்கிறது. ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் அந்த அப்பங்கள் மாற்றப்பட்டன. மாற்றப்பட்டு எடுக்கப்பட்ட அப்பங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரிய குடும்பத்தினரால் திராட்சரசத்தோடு புசிக்கப்பட்டன. இந்த மேஜையானது மன்னா, கிறிஸ்துவை குறிப்பது போன்ற அதே வழியிலே கிறிஸ்துவை நிழலாட்டமாக காட்டவில்லை. மன்னா, மேஜை ஆகிய இரண்டுமே கிறிஸ்துவை குறித்தாலும் அவை ஒரே விதமான தொடர்பில் பேசப்படவில்லை. மன்னா ஜீவனை அளிப்பவர் ஆகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே அவரே இதை விளக்கி சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மோசே உங்களுக்கு வானத்திலிருந்து வந்த அப்பத்தை கொடுக்கவில்லை, என் பிதாவோ உங்களுக்கு வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை கொடுக்கிறார் என்று கூறினார். அதற்கு சற்று பிறகு யோவான் 6:35 இயேசு அவர்களிடத்திலே, நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றார். இப்பொழுது சமூக தப்பமானது ஜீவனை தாங்கி நடத்துபவராகிய கிறிஸ்துவையும் குறிக்கிறது. நித்திய ஜீவன் என்பது ஒரு இலவச வெகுமதியாகும். அதுவே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாக இருக்கிறது.
மன்னாவை பெற்றுக்கொள்ளும் நபர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார். இருந்தாலும் நித்திய ஜீவனிலே நிலைத்திருப்பதற்கும் அது வளர்ந்து பலன் அடைவதற்கும் ஒரு சிறப்பான உணவு தேவைப்படுகிறது. ஜீவ மன்னாவில் பங்கு பெறுகிறவர்களுக்கு அந்த சிறப்பான உணவாக கிறிஸ்துவே இருக்கிறார் என்பதை இந்த சமூக தப்பம் படம் பிடித்து காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே பயன்படுத்திய மற்றும் ஒரு உதாரணத்தின் மூலமாக இங்கே காட்டப்படுகிறார். சமூக தப்பமானது தானியத்தை மாவாக அரைத்து புளிப்பில்லாததாக பிசைந்து அப்பமாக சுடப்பட்டு தயாரிக்கப்பட்டது. லேவியராகமம் 24 அதிகாரம் 5 பாருங்கள். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும் என்று கூறியதை யோவான் 12:24 வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரமும் மற்றும் பாடுகள் என்னும் அரவை மில்லிலே அரைக்கப்பட்டார். கிறிஸ்து தம்முடைய ஆத்ம வேதனையினாலே யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்றார். அவர் பாடுகள் மற்றும் நியாய தீர்ப்பு என்னும் அக்கினிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார். இதைத்தான் யோவான் 12:31-32 சொல்லுகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஆத்ம அழிவை காணாதபடியினால் அவர் புதிய ஜீவனுள்ளவராக கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து வெளிவந்தார். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ளவராக வாழ்கிறார். விசுவாசிகள் தன்னுடைய நித்திய ஜீவனை தாங்கி நடத்தவும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பெருகவும் புசிப்பதற்கான சமூக தப்பமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கிறிஸ்துவை உட்கொள்ள வேண்டும். அதாவது இன்று தேவனுடைய வலது பார்சத்திலே வைத்திருக்கும் கிறிஸ்துவை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தங்களுக்குரியவராக பற்றி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். ஒரு பொருள் எதை உண்கிறதோ அதை கொண்டே அது வளர்கிறது என்ற கருத்தை கொண்ட ஒரு பழங்கால பழமொழி உண்டு. மேலும் உணவு கட்டுப்பாடு குறித்த ஒரு புத்தகத்திற்கு நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கிறீர்கள், யூ ஆர் வாட் யூ ஈட் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இன்றுள்ள உலகத்தில் உள்ள குறைபாடு என்ன தெரியுமா? கிறிஸ்துவை உட்கொள்ளாமல், அதாவது அவரை சார்ந்து வாழாமல் இருக்கும் கிறிஸ்தவர்கள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் அவரை உட்கொள்ள வேண்டும். அதாவது வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் அவரையே சார்ந்து வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 பவுல் என்ன சொல்கிறார்? ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகிறார். நாம் இனி கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிவதில்லை. இன்று அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை உட்கொள்ள வேண்டும். அதாவது அவர் ஜீவனுள்ள கிறிஸ்துவாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்ப்பதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். அடுத்ததாக உள்ள வழிபாட்டு பொருள் விளக்கு தண்டாகும். பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளிலே இது மெழுகுவர்த்தி தண்டு என அழைக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மையில் ஒரு விளக்கு தண்டே ஆகும். யாத்திராகமம் 25 அதிகாரம் 31-33 வரை பாருங்கள். பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். 34 முதல் 39 வரையிலான வசனங்களை நீங்கள் தனியாக வாசித்து பாருங்கள். சரி, வசனம் 40 பாருங்கள். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆசரிப்பு கூடாரத்தின் வழிபாட்டு பொருட்களிலேயே கிறிஸ்துவை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டும் ஒரு பொருள் இந்த விளக்கு தண்டாகத்தான் இருக்க வேண்டும். அது அவரை பசும்பொன்னாக வெளிப்படுத்துவதுடன் அவருடைய தெய்வீக தன்மையும் பேசுகிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே, அதாவது தேவனாகவே அவரை இது வெளிப்படுத்துகிறது.
உண்மையான ஆராதனை என்பது வெளிச்சத்திலே நடப்பதோடு தொடர்புடையதாகும். நாம் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை இது. நாம் சமூக தப்ப மேஜையை பற்றி படித்தோம். மேலும் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ள வேண்டும், அதாவது அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்ற உண்மையை அது குறிப்பதையும் நாம் பார்த்தோம். நீங்கள் சபைக்கு செல்லும் பொழுது அங்கே வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே இருந்தால், அல்லது ஏதேனும் ஒரு புத்தக விமர்சனம் செய்யப்பட்டால், அல்லது ஏதேனும் ஒரு சமூக பிரச்சனை விவாதிக்கப்படுவதை கேட்டால், அல்லது உங்கள் நகரத்தை நீங்கள் எப்படி மேம்படுத்தலாம் என்பதை பற்றி மட்டும் கேட்டால், நீங்கள் ஒரு ஆராதனை வழிபாட்டிலே பங்கெடுக்கவில்லை. நீங்கள் ஒரு சாதாரண கூட்டத்திலே தான் இருக்கிறீர்கள். சமூக தப்பு மேஜை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது மட்டுமே, அதாவது இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே நீங்கள் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த விளக்குத்தண்டினாலே அடையாளப்படுத்தப்பட்டபடி கிறிஸ்துவே அந்த வெளிச்சமாய் இருக்கிறார். உங்களுக்கு இயற்கையான வெளிச்சம் வேண்டும் என்றால் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வெளியே செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் விளக்குத்தண்டின் வெளிச்சத்தில் நடக்க விரும்பினால் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். யோவான் 1:9 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவே உலகத்திலே வருகிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. மனிதர்கள் வெறும் வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். தத்துவத்தினாலும் வீண் தந்திரத்தினாலும் நாம் ஏமாற்றப்படலாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. கொலோசியர் 2:8 பவுல் கூறும் வார்த்தைகளை கவனியுங்கள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற மற்றும் ஒரு சாதாரண தத்துவஞானி அல்ல. அவர் தேவனுடைய குமாரன். அவரிடத்தில் எவ்வளவேனும் ஈருள் இல்லை. அந்த குத்துவிளக்கு உண்மையில் ஒரே துண்டு தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. அது மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு அடிப்பு வேலைப்பாட்டால் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு மைய தண்டு இருந்தது. ஆனால் அந்த மைய தண்டிலிருந்து இருபுறமும் தலா 3 கிளைகள் நீண்டு மொத்தமாக 7 கிளைகளை கொண்டிருந்தன. ஒவ்வொரு கிளையும் வாதுமை மரத்தின் கிளையைப் போல பழங்களுடனும் மலர்களுடனும் காணப்பட்டது. அதன் உச்சியிலே ஒரு மலர்ந்த வாதுமை பூ இருந்தது. அங்கேயே எண்ணெயால் நிரப்பப்பட்ட விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வாதுமை மலர்கள் பார்ப்பதற்கு மலரை போல தோன்றினாலும் அவை தங்கத்தால் ஆனவை. அவை துளிர்த்த ஆரோனின் கோலை நமக்கு நினைப்பூட்டுகின்றன. ஆரோனின் ஆசாரியத்துவ உரிமை கேள்விக்குள்ளாகப்பட்ட போது அவருடைய வாதுமை கோல் துளிர்த்த நிகழ்வே ஆசாரியத்துவத்திற்கான அவருடைய உரிமையை நிலைநாட்டியது. ஒரு காய்ந்த மரக்கிளையான அந்த வாதுமை கோல் உயிர் பெற்று பலன் தரும்படி செய்யப்பட்டது. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் அவர் தேவனுடைய குமாரன் என்று நிலைநாட்டப்பட்டார். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஆக்கிவிடவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே தேவனுடைய நித்திய ஆலோசனையின்படி தேவகுமாரனாகவே இருந்தார். உயிர்த்தெழுதல் அதை உறுதிப்படுத்த மட்டுமே செய்தது. ஆரோன் தேவனால் நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியராக இருந்தார். மேலும் இந்த உத்தியோகம் காய்ந்த பாதாம்கோல் உயிர்த்தெழுந்ததின் மூலம், அதாவது அது துளிர்த்ததின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. அதே போல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவருடைய ஆசாரித்துவத்தை நிலைநாட்டியது. கிறிஸ்து நமது மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஒரு மனிதனாகி நமது மனித இயல்பிலே பங்கு பெற்றார். ஆனால் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார். அவருடைய ஆசாரித்துவத்தின் முதன்மையான அடிப்படை அவருடைய தெய்வீக தன்மையே ஆகும். ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக மனிதனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறான். அவ்வாறே மனிதனாக மாறிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது மனிதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேவ மனிதனாக இருக்கிறார். பரலோகத்திலே என்னை நன்கு அறிந்து என்னை புரிந்து கொள்ளும் ஒருவர் எனக்காக இருக்கிறார். அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும். அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்த அதே உயிர்த்தெழுதல் ஆசாரியத்துவத்திற்கான அவருடைய உரிமையையும் அறிவிக்கிறது. அந்த விளக்குத்தண்டிற்கு எவ்வித அளவுகளும் கொடுக்கப்படவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவனுடைய தெய்வீக தன்மையை உங்களால் ஒரு அளவுகோல் கொண்டு அளந்துவிட முடியாது. தேவனுடைய குமாரனாய் அவரை உங்களால் அளவிடவே முடியாது. உங்களால் அவரை புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர் மனிதனுடைய கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆனாலும் அவர் முற்றிலும் ஒரு முழுமையான மனிதராக இருந்தார்.
அவருடைய தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் ஒருபொழுதும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடவில்லை. அவைகள் தனித்தனியாகவே இருந்தன. இயேசு கண்ணீர் விட்டார் என்ற உண்மையோடு கூடவே லாசருவே வெளியே வா என்று அவர் கட்டளையிட்டார் என்ற உண்மையும் இணைந்தே இருக்கிறது. அந்த விளக்கு தண்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிச்சம் தந்தது. அது ஆராதனைக்குரிய இடமாக இருந்தது. விளக்கு தண்டானது ஏற்றி வைக்கப்பட்ட விளக்குகளை தாங்கி நின்றது என்பதை நன்றாக கவனியுங்கள். அதே நேரத்தில் அந்த விளக்குகள் விளக்கு தண்டின் அழகை வெளிப்படுத்தின. விளக்குகளில் இருந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு இவ்வாறு கூறியிருக்கிறார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்களும் நானும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் சமூகத்தை சுற்றியே கூடி வருகிறோம். அந்த விளக்குகள் விளக்கு தண்டின் அழகை வெளிப்படுத்தியது போல பரிசுத்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும் நமக்காக இந்த பூமிக்கு வந்தவராகவும் நமக்காக பரிந்து பேசும்படி பரலோகத்திலே வாழ்பவராகவும் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, யாத்ராமம் 25 விவரிக்கப்பட்டுள்ள சமூக தப்ப மேஜையும் பொன் விளக்கு தண்டும் வெறும் வரலாற்று பொருட்கள் அல்ல. அவை இன்று நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நிழலாட்டங்களாய் ஆகிறது. இந்த ஆவிக்குரிய பயணத்திலே நாம் நம் இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டிய முக்கியமான 3 சத்தியம் உண்டு. முதலாவதாக, கிறிஸ்துவே நம்மை தாங்கும் ஜீவ அப்பம். மன்னா நமக்கு ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் இலவச வெகுமதியாய் கொடுத்தது. அப்படி என்றால் சமூகத்தப்பம் அந்த ஜீவனில் நாம் நாளுக்கு நாள் வளர்ந்து பலனடைவதற்கான ஆவிக்குரிய உணவாய் இருக்கிறது. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் உலக காரியங்களை உட்கொள்ளாமல் ஜீவனுள்ள கிறிஸ்துவை சார்ந்து வாழ பழக வேண்டும். பாடுகள் என்னும் அரைவை இயந்திரத்திலே நமக்காக நசுக்கப்பட்டு சிலுவை மரத்திலே நமக்காக ஜீவனை தந்த கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய பசி ஆறுகிறது. இரண்டாவதாக, கிறிஸ்துவே நம்மை வழிநடத்தும் மெய்யான ஒளி. சபைகளிலே இடம்பெறும் வெறும் உலக பேச்சுகளும் பொழுதுபோக்குகளும் ஆராதனை ஆகிவிட முடியாது. கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடப்பதே உண்மையான ஆராதனை. பொன் விளக்குத்தண்டின் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பது போல நாம் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் தெய்வீக அழகையும் மகிமையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனித தத்துவங்களின் அந்தகார இருளை விலக்கி மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் நடப்பதை குறித்து அனுதினமும் கவனமாயிருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவரே நமக்காக பரிந்து பேசும் தேவ மனிதன். அளவிட முடியாத தெய்வீகமும் கண்ணீர் வடித்த முழுமையான மனித தன்மையும் கொண்ட நம்முடைய மகா பிரதான ஆசாரியனாய் இயேசு கிறிஸ்து இன்று பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே நமக்காக வீற்றிருக்கிறார். நம் பலவீனங்களை அறிந்த, நம் சூழ்நிலைகளை புரிந்து கொண்ட ஒருவர் பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதே நமக்கு கிடைக்கும் மாபெரும் ஆறுதல். இதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய எல்லா அனுதின தேவைகளையும் சந்தித்து வனாந்தரத்திலே வழிநடத்தினே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல இந்த உலகத்திலே உம்மை நம்பி விசுவாசித்து உம்மை பின்பற்றும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலேயும் நீர் ஜீவ அப்பமாயிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு அவர் வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மெய்யான ஜீவ ஒளியாகிய உம்மை அனுதினமும் பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தரலும். உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அதை எங்களுக்கு விளங்க செய்து அனுதினமும் எங்களை வசனங்களினாலே வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். துதி கனமகிமை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வேத சத்தியங்களை எங்களோடு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நீர் பூரணமாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவே உலகத்திலே வருகிற எந்த மனுஷனையும் டேஷ் மெய்யான ஒளி. ஆப்ஷன் ஏ ஒளியூட்டுகிற, ஆப்ஷன் பி பிரகாசிப்பிக்கிற,
ஆப்ஷன் சி இருள் அகற்றுகிற. ஒரு மனித வாழ்விற்கு முக்கியமான 3ம் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டது. பொன் விளக்கு தண்டாகிய இயேசு கிறிஸ்து, சமூகத்து அப்ப மேஜையில் உள்ள ஜீவ அப்பமாகிய வேத வார்த்தைகள் மற்றும் தூப பீடம் என்னும் ஜெப வாழ்க்கை. இந்த 3ம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவர் தன் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற முடியாது. கிறிஸ்துவை உட்கொண்டு ஜெப வாழ்வில் நிலைத்திருந்து நித்திய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19.